கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 2வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த ஃபியான்சிகாரி வந்து ஹீரோயினை டைவர்ஸ் பண்ண சொல்லி சொல்லியிருப்பா இல்லையா? ஹீரோயினும் முடியாதுன்னு சொல்லியிருப்பா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இந்தா இதுல 3 மில்லியன் பணம் இருக்கு. இன்னும் எவ்வளவு வேணுமோ கேளு தரேன். அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு ஒழுங்கா அவரோட லைஃபை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, நான் டைவர்ஸ் பண்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல. நானும் அவரை எதாச்சும் மீட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா 2 பேரும் டைவர்ஸ் வாங்குற எண்ணத்திலே கிடையாது. அவர் தான் வாழ்நாள் ஃபுல்லா என் கூட ஒண்ணா சேர்ந்து வாழ போறவர் அப்படின்னு இவ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மாக்கு தான் கால் பண்றா. ஆன்டி உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன வைக்க, இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளோட வீட்ல இருக்கும்போது, அவளோட வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. யாரான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோவோட அம்மா தான். நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா வந்து நடு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "அம்மா இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்டா யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்க. உன் ஃபேமிலி கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணணும்னு உனக்கு தோணலல்ல?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க, சரி எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவ தான் உங்களோட மருமக அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, அவ கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ விடமாட்டேங்கிறான். "நான் ஒண்ணும் அவள கடிச்சு சாப்பிட மாட்டேன். அனுப்பி வை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு இருக்க, ஹீரோவும் போன்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, செக் எடுத்து வச்சு, "எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துக்க, என் பையன விட்டு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "ஆன்ட்டி எங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோட கல்யாணம் பிசினஸ் கிடையாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறா. இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவனோட அம்மாவும் இதே மாரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப அத யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு வர்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எதுக்காக தான் இப்படி வர்றானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப ஆன்ட்டிய பார்த்தீங்கன்னா, "என் பையன் யாருன்னு தெரியுமா? ஹூ கம்பெனியோட பெரிய ஓனர். அந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் அவன் ஒருத்தன் தான் வாரிசு. அவன் போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாவா இருக்கும்? உனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது. அப்பாவும் தம்பியும் கூட ஒழுங்கா இல்ல. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. உன் தம்பியால பேச முடியாது. இவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது ஹூ கம்பெனியா?" அப்படின்னு இவ ஷாக் ஆயிரா. "சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. என் பையனோட சொத்துக்காக தானே அவனை வளைச்சு போட்டு வச்சிருக்க" அப்படின்னு இவங்க கேட்க, "நான் அவரை கல்யாணம் பண்ணும்போது அவர் யாருன்ற விஷயமே எனக்கு தெரியாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஷென்ன பாத்தீங்கன்னா, "ஆன்ட்டி நீங்க உங்க பையன் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். நானும் அவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. நாங்க 2 பேரும் எங்களோட கடமையை நிறைவேத்துறதுக்காக தான் கல்யாணம் பண்ணோம். என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. அவர் சாகுறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக தான் நான் அவரை கல்யாணம் பண்ணேன். சீக்கிரமே நான் அவரை டைவர்ஸ் பண்ணிருவேன். உங்க பையனுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு சொல்ல, "அம்மாடி என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கியே, அதுக்கு காம்பன்சேஷனா ஏதாவது ஒரு வீட்டை உனக்கு எழுதி வைக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இவ போன உடனே உங்க அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்படியே சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மாட்ட வந்து, "அம்மா என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே" அப்படின்னு சொல்ல, "ஆமாண்டா வந்து உட்கார்" அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "அந்த ஷென் பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா" அப்படின்னு சொல்ல, "எனக்கு தெரியுமா அவளை உங்களுக்கு பிடிக்கும்னு. ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லார்கிட்டயும் ரொம்ப மரியாதையா நடந்துக்குவா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் அவளை அடுத்த வாரம் தாத்தா கிட்ட இன்ட்ரோ கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்ல, "தாத்தா கிட்ட இன்ட்ரோவா? ஃபர்ஸ்ட் அவளோட மனசு ஜெயிக்கிற வழியை பாடுறான். தாத்தா கிட்ட அப்புறமா இன்ட்ரோ கொடுக்கலாம்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க, "ஆல்ரெடி அவன் மனசுல நான் தாமா இருக்கேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவளோட புருஷன் நான் தான்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, "புருஷனா இருந்தா மட்டும் போதாதுடா, மனசுலயும் இடம் பிடிக்கணும். அவ உன்னை டைவர்ஸ் பண்ற ஐடியால இருக்கா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். "என்னது டைவர்ஸா?" அப்படின்னு. "அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை பார்க்க தான் போறான். இந்த பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்ல 2 பேரும் இப்போ வெளியே வராங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, "நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் நானும் வேற வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க அம்மா சொன்னதுதான் சரி. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுது. நாளைக்கே நம்ம 2 பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மேல இறக்கப்பட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு உன்னை உண்மையாவே பிடிச்சிருக்கு. நீ தானே எப்போதும் சொல்லுவ இது கல்யாணம் பிசினஸ் இல்லைன்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? உண்மையாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நான் உன்னை நல்லபடியா பார்த்துக்குவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இதை பார்த்தோன்னே இவள பார்த்தீங்கன்னா வேகமா போய் கத்திட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பாவை ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவ ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "ஹாஸ்பிட்டல்ல விஐபி ரூம் ரெடி பண்ணுங்க. ஸ்பெஷலா டாக்டர் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. என்னோட மாமனாருக்கு உடம்பு சரியில்லை" அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல மாத்திடுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு,
அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா, "யார் அந்த பொண்ணு? இந்த பொண்ணுக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்ற? எனக்கு இன்ட்ரோ குடுக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ! இவங்களா? இனிமே நீ இவங்கள அண்ணின்னு கூப்பிடணும். என்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, "பொண்டாட்டியா? எப்படா கல்யாணம் பண்ண?" அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கிறாரு. ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "போன வாரம் தான் கல்யாணம் பண்ணோம்" அப்படின்னு சொல்ல, "போன வாரமா? கங்கிராச்சுலேஷன்" அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "டேய் பார்ட்டி நடக்க போது. ஃபேமிலி பார்ட்டில நீ எனக்கு கல்யாண கிஃப்ட் எடுத்துட்டு வரணும். மறக்காம கிஃப்ட்டோட வா. வெறுங்கை ஆட்டிட்டு வந்தேன்னா மிதிச்சு புடுவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "ஓகே, ஓகே. கண்டிப்பா கிஃப்ட்டோட வரேன்" அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கான். "டேய் கூடவே இருந்து என் பொண்டாட்டிய நல்லபடியா பார்த்துக்க" அப்படின்னு சொல்ல, அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ ரொம்பவே பாசத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தம்பிக்கு சர்ஜரி முடிஞ்சு அவன வெளிய கூட்டிட்டு வராங்க. அதுக்குமே ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இப்ப சர்ஜரி முடிஞ்சு அவன வார்ட்ல வச்சுட்டு இருக்க, எல்லாரும் அவன சுத்தி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, "பொறுமையா பேச ட்ரை பண்ணு. உன்னால முடியும்" அப்படின்னு சொல்ல, அவன பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மான்னு கரெக்ட்டா பேச ஆரம்பிக்கிறான். இத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எங்கள அப்படியே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுங்கப்பா" அப்படின்னு சொல்லி எல்லாரும் போஸ் குடுத்துட்டு இருக்க, இவங்களும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவளோட அப்பா பெட்ல இருக்கும்போது, பக்கத்துல இவளோட தம்பி தான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். அவன பார்த்த உடனே இவளோட தம்பி பார்த்தீங்கன்னா, "இங்க எதுக்காகடா வந்த? இந்த இடத்த விட்டு வெளிய போ" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஷென் வந்துடுறா. "இங்க எதுக்காக வந்த? எங்க அப்பாவ பார்க்க வராதன்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல. இந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவன பார்த்தீங்கன்னா, "எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கயேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "யாரு இவன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவன்கிட்ட இதுக்காக நீ எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவரு என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இவ சொல்றான். "என்னது ஹஸ்பண்டா? எப்போ உனக்கு கல்யாணம் ஆனுச்சு?" அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு கேட்க, "ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணுமா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவையில்லாம எங்க லைஃப்ல குறுக்க வராத. இனிமே உன்ன பார்க்கவே கூடாது" அப்படின்னு சொல்லி அவன அங்க இருந்து தொரத்தி விட்டுர்றான். இப்ப அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் நம்மளோட வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல ஹீரோ வீட்ல இருந்து ஆளுங்க வர்றாங்க. "உங்களுக்காக சாரு ட்ரெஸ் குடுத்து விட்டாரு" அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போக, அதுல ஒரு லெட்டர் இருக்கு. என்னடான்னு பார்த்தா, ஈவ்னிங் ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்கு நீ என் கூட வரணும். இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வா அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. இப்ப ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, இவ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ கூட அந்த பார்ட்டிக்கு தான் போயிட்டு இருக்கா. அந்த பார்ட்டிக்கு தான் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவனோட பொண்டாட்டி, அப்புறம் ஹீரோவோட ஃபியான்சின்னு எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் இவ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் பார்ட்டில எல்லார் முன்னாடியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா, "வாங்களேன் நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம்" அப்படின்னு சொல்ல, "நான் என்னோட கால உடைச்சுக்க விரும்பல" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா, ஹீரோவ வயித்தெரிச்சலோட பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் என் ஆள் மேல கை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. 6 வருஷம் காதலிச்சோம். எல்லாத்தையும் மறந்துட்டானே இவன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. என்னதான் பண்ண முடியும்? அவனுக்கு தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு இவளோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் அவன் எனக்கு தான் சொந்தம். அவன் சென்டிமென்ட் பார்க்குற ஆளு. அவன நான் எனக்கு சொந்தமாக்கிட்டேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் கண்டிப்பா அவள விட்டுட்டு என் கூட ஒண்ணு சேர்ந்துக்குவான். நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்லி, இவள பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ கலந்துடுறா. இப்ப அவன் மயக்க மருந்து குடுத்து ஹீரோ கிட்ட தான் வரா. இந்தாங்க இத குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி குடுக்க, ஹீரோவும் அத குடிக்கிறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்க, இவ ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிறா. "ப்ளீஸ் என்ன விட்டு போகாத. நான் ஃபாரின் போறதுக்கு காரணம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பழைய விஷயங்கள் பத்திலாம் பேசாத. அது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். அத பத்தி பேசி பயன் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "உன்னால எப்படி என்ன அவ்ளோ சீக்கிரம் மறக்க முடியுது?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளோட கைய உதறி விட்டுட்டு ஹீரோயின கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோக்கு தல சுத்துற மாரி ஆகுது. "என்னாச்சு உங்களுக்கு? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "நல்லா தான் இருக்கேன். வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. மறுபடியும் இவனுக்கு தல சுத்துற மாரி ஆகுது. "ஐய்யய்யோ! என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் போய் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரவா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல வேண்டாம். இது நம்மளோட ஹோட்டல் தான். இதுல ஏதாவது ஒரு ரூம்குள்ள போயிரலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்ப ஹீரோவ ஒரு ரூம்குள்ள தான் கூட்டிட்டு போயிறா. இப்ப அங்க போய் ஹீரோவ படுக்க வச்சுட்டு, "வெயிட் பண்ணுங்க. நான் போய் உங்களுக்கு ஏதாவது மருந்து எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ அவள புடிச்சுட்டு, "ப்ளீஸ் என்ன விட்டு எங்கேயும் போகாத" அப்படின்னு சொல்ல, அவளுக்கும் வேற வழி இல்ல. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு இருக்க, இவளும் ஹீரோவ கிஸ் பண்றா. 2 பேரும் நைட்டு ஒண்ணாவே ஸ்டே பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஹீரோ, ஹீரோயின பார்த்து என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் உண்மையாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த ஃபியான்சிக்காரி பார்த்தீங்கன்னா, கார்ல உட்காந்து ஹீரோவோட தம்பி கூட தான் பேசிட்டு இருக்கா. "என் அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சே. இனிமே அவன் உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. உன் அண்ணன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சே அவன விட்டுடு அப்படின்னு சொல்ல, அவன விட்டுடுன்னு சொல்ல நீ யார்றா? இது என்னோட பெர்சனல் ஃபீலிங். அதுல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. உன்னோட அண்ணனை எப்படி என் பக்கம் வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட தம்பி என்ன சொல்றான்னா,
உனக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குடும்பத்துக்கு மருமகள் ஆகலாம். ஏன்னா நான் அந்த குடும்பத்தோட 2வது பையன் தானே! நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. நான் உன்ன நல்லபடியா பார்த்துக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாரி குடும்பத்துக்கு மருமகளும் ஆயிரலாம். நீ உன் வாழ்க்கையில ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, அவன கல்யாணம் பண்றத பத்தி தான் யோசிச்சு பார்க்குறா. ஃபியான்சிக்காரி இப்படி கல்யாணத்த பத்தி யோசிக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ட்ராமா புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.